ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இட்லி ஹே. இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 சர்ப்ரைசஸ் இருக்குது. சர்ப்ரைஸ்லாம் எதுவும் இல்லை ஆக்சுவலாக. 2 ரொம்ப ஸ்பெஷலான திங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எங்களோட ஆனிவர்சரி, இன்னொன்று வந்து ஹோலியோட விலாகு. ஃபுல் நார்த் இந்தியா இன்றைக்கி ஹோலி கொண்டாடும். ஸோ நம்ம போன விலாகில் சொன்ன மாதிரி நான் வந்து பிவானி வந்தாச்சு. இப்படி தான் நான் ஃபெஸ்டிவல்னு சொல்லி இப்படி தான் காலைல என்னோடய டே ஆரம்பிக்கிறாங்க. இது ஸ்டிக்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு சுடு தண்ணி பண்ணிவிட்டு எல்லோரும் குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணணும் ஒரு இடத்துல போயிட்டு. அதுதான் ஹோலியோட பூஜைன்னு. அதுக்கப்புறம் ப்ளஸ் அண்ணி ஊர்லேருந்து என் பொண்டாட்டி ஊர்லேருந்து அவங்க அண்ணன் தம்பி யாராச்சும் வருவாங்க. அவங்க ஹோலிக்கோட அது ஒரு சின்ன ஃபெஸ்டிவ் மாதிரி அவங்க வந்துட்டு அவங்களுக்கு சாப்பிட்றது எல்லாமே கொடுத்துட்டு போவாங்க. ஆக்சுவலாக இது வந்து நார்த் இந்தியனோட அதுவும் காட்டுறவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்காது, காமிச்சா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் அங்கே இது வந்து ஃபஸ்ட்டு டே. செகண்ட் டேயில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவு, செகண்ட் டேவும் ஃபெஸ்டிவு. செகண்ட் டேயில் வந்து கலரு வாட்டரு அதை வச்சு விளாட்ற ஹோலி. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதை ஒரே வ்ளாகில். சூப்பராக இருக்க போது இவன் கத்திட்டு இருக்கான் பின்னாடி. எங்கே அம்மா இருக்காங்களோ அங்கே தான் இவன் இருப்பான். ஸோ உங்களுக்கு நான் வந்து இது மொத்தம் எப்படி கொண்டாடுவாங்க என்னென்ன இருக்குன்றது ஃபுல்லாக இந்த விலாகில் காட்டுறேன். ஸோ இதை உடச்சி வச்சாச்சு. இப்போது இதை பெருசாக என்ன சொல்லுவாங்க, இந்த உடச்சதை என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். இது உடச்சி வச்ச காரணம் வந்து நாளைக்காகவும் நாளான்னைக்காகவும், ஏன்னா ஃபுல்லாக மழை வர மாதிரி இருக்குது. ஸோ ஈரமாக இருக்கிறது கூடாது, ஈரமாக இருந்தால் அதில் நல்லா ஃபயர் பிடிக்காது. ஸோ இதை மட்டும் எனக்கு வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் என்ன சொல்லுவாங்க தமிழ்லன்னு, எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ குளிச்சு ரெடி ஆயாச்சு, துணி போட்டாச்சு புது துணி. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி ரெடி ஆகிட்டா. இப்போ வந்து நம்ம நான் சொன்னேன்ல ரிச்சுவல், அந்த ரிச்சுவல் தான் பண்ண போகிறோம். என்ன பண்ணுவாங்கன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸாக்டாக அது வந்து தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க அது எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ உங்களுக்கு டாஸ்க் இருக்குது நிறையவே. நான் என்னெல்லாம் கேட்குறேனோ அதெல்லாம் நீங்கள் சொல்லணும். என் பொண்டாட்டி ரெடியாக இருக்கா. சாயங்காலம் இப்போதைக்கு இது சாயங்காலம் வந்து ஆனிவர்சரிக்கு தனியாக ரெடி ஆகுவ. ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி. சேம் டு யூ. எதாவது சொல்ல விரும்புறியா? அவளுக்கு தமிழ் தெரியாது, அவளுக்கு சுத்தமாக பேச தெரியாது. எதுக்காக இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு. சரி நம்ம வந்து இப்போ ரிச்சுவலை பார்க்கலாம். ஏன் அது பண்ணுறாங்கன்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய மச்சானும் வந்திருக்கான். விலாகில் வரமாட்டாங்க, அவங்க கொஞ்சம் கேமரா ஷை. அதனால் எல்லாரும் அம்மா கிளம்பிட்டாங்க, அது ரெடி பண்ணியாச்சு. அது என்னன்னு கூட சொல்லுங்கள். ஒரே நிமிஷம். இது எருமாட்டு சாணியில் செய்வாங்க. இது அதை காய வச்சுட்டு இது பண்ணிட்டு தான் செய்வாங்க. இது என்னன்னு கரெக்டாக சொல்லுங்கள் எனக்கு. ஸோ ஓகே, இப்போ நாம் வந்து அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து இப்படி இதை வருஷம் இப்படி ரெடி பண்ணிவிட்டு இது சுற்றி இந்த மாதிரி கயிறு கட்டுவாங்க வேண்டுதலுக்காக. இந்த மாதிரி என் குழந்தைங்க எப்படி வந்து இந்த ஸ்டோரி வந்து ஆக்சுவலாக ஆரம்பித்தது வந்து பிரகலாதுன்னு ஒருத்தர் இருந்தார். அவரை வந்து அவங்க அப்பா கொல்லணும்னு பார்த்தது. அதனால் ஹோலி மாதா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து காப்பாற்றுறாங்க அவங்கள, இந்த ஃபயர்லேருந்து காப்பாற்றினதுனால தான். எப்படி அந்த பிரகலாதை காப்பாற்றினீங்களோ அதேமாதிரி என் குழந்தையும் காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி இவங்க வேண்டுவாங்க, ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க. இது சாயங்காலம் எரியும், அப்படியே சூப்பராக எரியும், நல்லாயிருக்கும். அதை உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் என்னென்ன ரிச்சுவல் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு காட்டுறேன். இங்கே நம்ம VR2 ஸ்டேட்ஸ் இருக்காங்க. இங்கே VR2 ஸ்டேட்ஸ் இருக்காங்க. நான் ஃப்ரீயாக ப்ரொமோஷன் வாங்கிக்கிறேன் இங்கேருந்து. ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க இந்த மாரி தான். சுகர் இருக்கும், டர்மரிக் இருக்கும், தண்ணி இருக்கும், அதுக்கப்புறம் கட்டுற கயிறு இருக்குது. அதுதான் இப்படி கட்டுவாங்க. அதுக்கப்புறம் தூக்கி போடுவாங்க அது மேலே. நாங்கள் வேண்டியிருக்கோம், அந்த வேண்டுதல் அதில் இருக்கும், அதை அங்கே வைப்பாங்க. இதுதான் இவங்க ரிச்சுவல் வந்து வேண்டுதல் மாதிரி பண்ணுவாங்க. எல்லா அம்மாவும் ப்ளஸ் கல்யாணம் ஆனவங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க எல்லோரும் வருவாங்க, மேக்ஸிமம் வருவாங்க. குழந்தைங்களுக்காக கட்டுவாங்க. இது கயிறு கட்டுறது
இப்போ இதை கட்டிட்டு அங்கேயே வச்சிருவாங்க. அந்த இதில் கட்டியிருந்தவங்க தூக்கி போடுவாங்க. இதை இந்த தூக்கி போட்டாங்க. அவ்வளோதான். இது அண்ணி தூக்கி போடுவாங்க. அவ்வளோதான் தூக்கி போட்டாங்க. உனக்கு கொடுக்க மாட்டாங்க, எப்படியும் நீ கொடுத்தேன்னா அங்கே பில்டிங்க்கு போயிடாது. ஸோ இது வந்து இந்த மாதிரி சின்னம் செய்வாங்க, ஸ்வாஸ்திக் சின்னம். அதுக்கப்புறம் இந்தமாரி பூவோட சின்னம் செய்வாங்க. இது ஆக்சுவலாக இந்த டைம் வந்து நிறைய சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி வர டைமு. ஸோ அம்மன் வந்து ரவுண்ட்ஸில் இருப்பாங்க இங்கே. அவங்க அப்போ தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி. ஸோ எனக்காக வந்து குழந்தைங்களுக்காக இது பண்ணியிருக்காங்க, என்னை படைச்சிருக்காங்கன்றதுனால அவங்க வந்து இதை பார்த்தோன்னே மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து இஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ வி ஆர் நாட் கேரண்டிங் இட், பட் இது வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக பழையவங்க எல்லாம் நம்பிக்கை தான். ப்ளஸ் பழைய ஆளுங்கெல்லாம் இருந்தவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லது. அதனால தான் வீட்டில எல்லாம் போடுவாங்க. அது எப்படி மாட்டு சாணி கரைச்சி போடுவாங்க, அந்த மாதிரி டர்மரிக் போடுவாங்க இங்கே. இது பார்த்தீங்கன்னா இப்போ இது எரிய போது டிரான்சிஷனை பாருங்க. ஃபுல்லாக பிரைட்னஸ் கம்மி பண்ணுறீங்க, தீ மட்டும் தெரியும்.